அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவன் குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நாரி நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். இந்த வகுப்பில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹீன் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். இதில் கடந்த வாரம், அதற்கு முந்தைய வாரம் தௌபா என்ற தலைப்பு, இரண்டாவது பாடம் பாபு தௌபத்தி, பாவம் மீட்சி பெறுதல், பாவம் மன்னிப்பு என்ற தலைப்பை நம்ம பார்த்துக்கோம். இதில் நீண்ட ஒரு செய்தி, அடுத்த செய்திக்கு நம்ம அதை விட்டுருந்தோம். ஏன்னா குறித்த நேரத்தில் அதை ஒரு மணி நேரம் ஆகும் அதை எடுத்தோம்னா. அப்படிங்கிறனால இன்னொரு வகுப்பில் என்ன செய்வோம், அதை சுருக்கமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்து வாசித்து படிக்கணும்னா 1.5 மணி நேரம் ஆயிரும். ஒரு செய்தி அவ்வளோ பெரிய இருக்குது, 5-6 பக்கத்துக்கு. காபிப் பின் மாலிக் ரலியல்லாஹுடைய சம்பவம். தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதில் 3 சஹாபாக்கள் பொய் சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, உண்மையை சொல்லிடுறாங்க. சோம்பரித்தனம், சைத்தான் கெடுத்துட்டான், அசால்ட்டு. அல்லாஹ் சூரத்து தௌபாவில் 3 பேரை பற்றி அல்ல, உண்மை பேசிய 3 பேரை அல்லாஹ் மன்னித்தான், ஊர் நீக்கம் செய்யப்படுகிறது. பிறகு 50 நாள் பேசாமல் இருக்கிறாங்க. தௌஹீது வரலாற்றில் ஓருரை கொள்கை உடையவர்களால் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு பேசக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்ட ஒரே வரலாறு காபிப் பின் மாலிக்குடைய வரலாறு. இந்த சுவாரஸ்யமான சம்பவம் தான். முழுமையாக அதை படித்தா தான் நல்லா இருக்கும், அறவரையை படித்தா நல்லா இருக்கும். அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினான், உண்மை பேசியதற்காக அல்லாஹ் மன்னித்தான் என்கிற செய்தி தான் அந்த வரலாறு. அதனுடைய கதை சுருக்கம், வரலாற்று சுருக்கம். அந்த செய்தியை அந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டு அடுத்த செய்திக்கு போயிடும். ஏன்னா செய்தியை விட்டுட்டு போன மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு கிதாபை படிக்க போகும்போது ஒரு செய்தியை விட்டுட்டு போகிறோம்னு ஆயிடக்கூடாது. அதனால் அதை பற்றிய தகவலை சொல்லணும்னால அது ஒரு 5-6 பக்கத்துக்கு இருக்குது. ஃபுல்லாத்தையும் வாசித்து அர்த்தம் வச்சு அதை படித்து அதில் விளக்கம் சொன்னால் தான் அந்த செய்தி நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால அதை என்ன செய்ய நம்ம விட்டுட்டு போகிறோம். இன்னொரு நேரத்தில் தனியாக ஒரு வகுப்பாக நிச்சயம் எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த செய்தியாக 22வது செய்தியாக وعن أبي نجيد عمران بن حسين الخزاعي رضي الله عنهما. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்னம்ரஅத்தன் மின் ஜுஹைனத அத்தத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய ஹுப்லா மின் அஸ்-ஸினா. ஜுஹைனா இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலாட்ட வர்றாங்க. எதுக்காண்டி வர்றாங்கன்னு கேட்டால், பாவம் செய்கிறாங்க, விபச்சாரம் செய்து விடுகின்றார். வஹிய ஹுப்லா மின் அஸ்-ஸினா, விபச்சாரத்தால் கற்பத்தோடு வருகின்றாள். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் நிலையில தான் விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. அதனால கற்பம் தரித்து விடுகிறது, வயிற்றுல குழந்தை இருக்குது. கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில ரிசல்ட்டா வராங்க. போய் சொல்ல முடியாதுல்ல, அவங்களே சொல்றாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், விபச்சாரத்தின் மூலம் தான் குழந்தை வயிற்றுல இருக்குது என்கிற கருத்தை சொல்லத்தான் வராங்க. இப்போ விபச்சாரம் செய்திருந்த அதனால் கற்பம் தரித்த ஒரு பெண்மணி, ஜுஹைனா இனத்தை சேர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலாட்ட வர்றாங்க. வந்து காலத் யா ரசூலல்லாஹி அஸப்து ஹத்தன் ஃபஅகிம்ஹு அலைஹி. யா ரசூலல்லாஹ், நான் தண்டனைக்குரிய பாவத்தை செய்துவிட்டேன், எனவே விபச்சாரம் செய்துவிட்டு என் மீது கல்லெறிந்து தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. வயிற்றுல குழந்தை இருக்கிற நிலையில தௌபா செய்யறாங்க. மறுமையில விபச்சாரத்துக்கு கடுமையான தண்டனை. என்ன தண்டனை? ஆணையும் பெண்ணையும் நிர்வாணமாக பெரிய கொப்பரைகளில் வைக்கப்பட்டு அதுக்குள்ள தண்ணி நிரப்பி இந்த விபச்சாரம் செய்தவர்களை, சதைக்கு தான் ஆசைப்பட்டாங்க, நிர்வாணமாக உள்ள போட்டு அவிச்சு எடுத்துருவாங்க. சதையெல்லாம் அவிக்கப்படும், அது வெடிச்சு செதறும் உடம்புல இருந்து. கொதிக்கிற தண்ணிக்குள்ள போட்டு என்ன செய்யப்படும், சூப் வைக்கப்படும்.
வெடித்து செதறும் போது மேல் அதனுடைய முகவாய்க்கட்டை அந்த பாத்திரத்தினுடைய மேல் தட்டை நோக்கி அவங்க வருவாங்க. அதோட மலக்குமார்கள் அதனுடைய கனலை நூற்றி விடுவார்கள். திரும்ப அது உள்ளே அப்படி கிடப்பாங்க. நூறுல போனவர்கள் பிறகு மீண்டும் என்ன செய்வாங்க, தீயை மூட்டுவாங்க. கொதிக்க வைக்கப்படும் உடல்கள் எல்லாம் அப்படி பிண்டு போயிடும். அப்படிதானே? கொதிக்க வச்சா என்ன ஆகும்? கொதிக்கிற வெண்ணிக்குள்ள போட்டு அவிச்சா என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். எல்லாம் அப்படி சதையில கலண்டும். இப்படியான ஒரு தண்டனை இருக்கு. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, இவ்வளவு கடுமையா, அது எவ்வளவு நாள் கொடுப்பாங்க யாருக்கு தெரியும்? அல்லாஹ் கையில இருக்குது. அது இப்படி ஒரு தண்டனையே என்னையால முடியாதுன்னு சொல்லி உலகத்திலேயே தண்டனை நிறைவேற்றிடணும் அப்படின்னா அது முடிஞ்சிடும்ல. விசாரத்துக்கு உலகத்துல கல்லெறிஞ்சு என்னை கொண்டுட்டேன்னா சாவறதுக்கு நான் தயாராகிவிட்டேன் என்றால் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதுக்கு மறுமையில தான் மன்னிப்பு. அது இதுக்கு இதை விட ஒரு மன்னிப்பு இல்லை. ஆனால் 4 சாட்சி வேணும். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தாலும் 4 சாட்சி இல்லாமல் செய்ய முடியாது. 3 சாட்சி இருக்கு அப்படின்னா விபச்சாரம் செய்யலன்னு கிடக்காது. நம்ம வீடியோ எடுத்து ஒரு சாட்சி போட்டுறோம் அப்படிங்கிற வேலையில இஸ்லாமிய ஆட்சியில கிடையாது. அப்படி செய்ய முடியாது. சரியா? இன்னொன்று, ஒரு செய்தியை பரப்பிடவும் கூடாது. விபச்சாரம் நடக்கிற மறைவாக இருக்கிற ஒரு செய்தியை கூட்டு வந்து பாருங்கன்னு செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. மார்க்க அதை அப்படியே நிலையில இல்லை. சம்பந்தப்பட்டவர்கிட்ட தப்புன்னு சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தால் நேரம் சொல்லணும். சமூகத்துக்கு வலியுறுத்தல், இந்த மாதிரி பாவத்துக்கு போயிடாதேன்னு. பாவம் செய்யும்போது 4 சாட்சி சொல்லும் வாங்க வரிசையா வந்து பார்த்துட்டு போங்க, 4 சாட்சி நிறுத்த முடியாது. அப்படியும் இஸ்லாத்துல செய்ய முடியாது. அதுவா இயற்கையா நடந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இங்க குற்றவியல் தண்டனை அப்படின்னு ஒட்டி சாட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் 4 சாட்சி வந்துடும், தண்டனை நிறைவேற்றுறோம். தண்டனை கடுமையா இருக்கே தவிர குற்றங்கள் பெரிதாக இருக்காது. இது என்ன செய்ய முடியாதுன்னா, நீ அப்படி இல்லை 3 சாட்சி தான் இருக்குது, என்ன செய்யுது? இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் கண்ணால பார்த்தாலும் போய் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நாம போய் சொல்ல முடியாது. 4 சாட்சி இல்லாமல் துறக்கக்கூடாது ஆயம். இஸ்லாம் ஒரு சேஃப்டியான மாதிரி பரவவும் கூடாது செய்தி. அவர் ஒன்று செஞ்சா இந்த ஆளோட போனாங்க வந்தாங்க, இந்த செய்தி தன்மையில இருந்தாங்க, இந்த மாதிரியான செய்திகளை பரப்புறது இஸ்லாம் இருக்குது. இது சமூகத்தில் பரவக்கூடாது. ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு, அது ஒரு அமைப்பா இருக்கிறாங்க, அது ஒரு முகமறிந்த ஒரு நபராக இருக்கிறார், அவர் விசாரணை செய்தால் நமக்கு தெரியுது, அல்ல ஒரு தப்பான ஒரு ரூட்டுக்கு போறாருன்னு தெரியுது, திருடுறாருன்னு தெரியுது, பீடி குடிக்காருன்னு தெரியுது. இதை போய் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா என்ன ஆகும்டா, ஒரு பெரிய ஆளை குடிக்காரு, பீடி குடிச்சாங்க இப்படின்னு நினைச்சுக்கோம்னா மனசு அவனுக்கு குறைஞ்சிடும். சாதாரண மக்களுடைய மனநிலை இதாயிடும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாது. அவங்களா சொல்றாங்க அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. இதே சம்பவத்துல மாயிஸ் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் விசாரம் செய்கிறார். சில அறிஞர்கள் இந்த பெண்ணோட தான் அவர் செஞ்சார் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, அதை விட்டுருவோம். இதே மாதிரி ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, வர்றாரு மாயிஸ் இப்னு மாலிக். ரசூலுல்லாஹ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பைத்தியமான்னு பாருங்க, அவரை மெண்டலான்னு பாருங்க. பார்த்தா பேச்சு கொடுத்து பார்த்தா தெளிவா இருக்கிறாள். மெண்டல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவான அறிவோடு பேசுறாரு. திரும்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ ஊத்திட்டு வந்துருக்காரன்னு பாருப்பா, சாராய்க்கிறேன் குடிச்சிருக்காங்களா, போதையில் இருக்காரான்னு பாரு. போதையில் சில உள்ள பாட்டில் தண்ணி போனாலும் வெளியே எழுதிச்சுவாங்கடா பேசுவாங்க, அப்படி மாதிரி ஆளையா இருக்காருன்னு பாருப்பா அப்படின்னு பார்த்தா ஊத சொல்றாங்க. அப்படி ஆள் தெளிவா இருக்காரு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்பவும் சொல்றாங்க, விசாரணை எழுதிட்டேன், விசாரம் பண்ணி மன்னிப்பு கேள்ப்பா, விசாரம் பண்ணா அல்லாட்ட மன்னிப்பு ஏன்ட்ட வாரா. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியா இருக்கிறாங்க, அவங்க குற்றவியல் தண்டனை நிறைவேற்றணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விரும்பவே மாட்டுக்காங்க, தௌபா செய்துட்டு போப்பா. அவர் சொல்றாரு, இல்லை வலுக்கட்டாம நிற்கிறாரு. சரி நோட்டி. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண ஆள் தெளிவா இருக்காரு, பகுத்தறிவோடு பேசுறாரு, தெரிஞ்சுதான் இந்த தண்டனை ஏற்க தயாராக இருக்கிறார். அவருடைய இறையச்சம் அது முக்கியமா இருக்கு. அவரா அப்ரூவ் வராரு குற்றவாளியா. இந்த ஹதீஸ்ல இப்படிதான் அப்ரூவ் வராங்க. மாயிஸ் இப்னு மாலிக்குடைய சம்பவம் எப்படி எல்லாருக்கும் பிரபலியமா இருக்குதோ அதே மாதிரி ஜுவைனா இனத்தை சேர்ந்த இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டாங்க. உங்களுடைய இறையச்சத்தை பார்க்குறோம். சொன்ன உடனே ஆதாரம் வயிற்றுல குழந்தை இருக்கு, மறுக்க முடியாத தெளிவான சான்றா இருக்கு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய பொறுப்பாளரை, கண்காணிப்பாளரை கூப்பிடுறாங்க. வாங்க, இந்த அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு. இந்த அம்மா செஞ்சதப்ப புள்ள என்ன செஞ்சிச்சு? வச்சாரத்தின் மூலம் குழந்தை உருவானாலும் குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு? அம்மா தானே தப்பு செஞ்சிச்சு. கூப்பிட்டு ஃபகால அஹ்சின் இலைஹா, இந்த அம்மாவை நல்லா கவனிங்க, இந்த பிள்ளைய நல்லா கவனிங்க. நாங்கள் எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இருக்காம
நம்மளா தான் என்ன செய்வோம், உச்சாரம் பண்ண பொம்பளையை கவனிக்க சொல்லிருந்தால் மனுஷனை வெறுக்கிறதுக்கு இல்லை, பாவத்தை தான் வெறுக்கணும். எல்லா மனுஷனும் ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அழகான வழிகாட்டுதல் பெருமாள் எவ்வளவு எளிமையாக மென்மையாக டீல் பண்றாங்க பாருங்க. அசிநிலையா கவனிங்க, இந்த அம்மாவை கவனிங்க, வயிற்று குழந்தை இருக்குது, கர்ப்பிணி பெண்ணை கவனியுங்கள். இதா வலாத் ஃபத்தினி, இந்த அம்மா குழந்தையை பெற்றெடுத்தால் என்கிட்ட கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தண்டனை நிறைவேற்று. சில அறிவிப்புகள் எப்படி இருக்குன்னா, குழந்தையை பெற்று எடுத்துட்டு போறாங்க, போன உடனே பால் குடி சட்டு இருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் பிள்ளை வளரட்டும் கொஞ்சம் போங்க, அப்பவும் அனுப்பிவிடுறாங்க. சில இந்த அறிவிப்புல அது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிலாட்டை வந்து அந்த அம்மா பாருங்க, சில ஆண்டுகளாக 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் ஈக்குவலாம், குழந்தை கொடுக்குறது 10 மாசம், பால்குடி சட்டம்னு எடுத்துக்கிட்டா 2 வருஷம், சுமார் 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் அந்த அம்மா அந்த பொசிஷன்ல வந்து கீழே இறங்கவே இல்லை. நம்மளா இருந்தா ஒரு நிமிஷத்துல ஒரு சில நாட்கள்ல மாத்தி பேசிடுவோம். கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்ததுல இறங்கவே இல்லை, தௌபா செஞ்சிருச்சு அந்த அம்மா. அதான் அந்த மனநிலை, டெம்பரான மனநிலை, பின்வாங்க முடியாது. இந்த உலகத்திலேயே இறந்து விட வேண்டும், மறுமையில போய் தாங்க முடியாது அப்படிங்கிறத தௌபாக்கான அம்சம். உடனே இந்த ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னா, அப்படி இல்லை, குழந்தை பெற்றா கூட்டுவாங்க. அவரும் அதை மாதிரி பிள்ளையை பார்த்தாரு, இல்லை நடக்கு, கூட்டு வர்றாங்க அந்த அம்மா குழந்தை பெற்ற பிறகு. அமரபிகன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு கூழாங்கற்கள் நிறைந்த இடம், அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க தண்டனை நிறைவேற்ற. பெண்ணா இருக்கிறதுனால ஆடைகள் கல்லெறியும் போது உயிருக்கு பயந்து, என்னதான் ஒத்துக்கிட்டாலும் அடி விழும் போது கல்ல இருந்து மண்டை காலில் உடம்புல எல்லாத்துலையும் அடி விழுமா இல்லையா, பயந்துக்கிட்டு ஓடுவாங்க. அப்போ பெண்ணா இருக்கிறதுனால ஆடை விலகிடக்கூடாதுனால அவங்களுடைய மானம் முக்கியம் இல்லையா, அதனால சுத்தத் அலைகா சியாபகம், அவங்களுடைய ஆடையை சுற்றி ஆடை விலகாதவாறு கெட்டப்பட்டது. சும்மா சின்ன கயிறை போட்டு இருக்கிறக்கூடாது, ஆடை விலகாத அளவுக்கு கெட்டப்பட்டுச்சு. சும்மா அமரபிகா ஃபருஜ்மத், பிறகு பெருமானார் கல்லெறிஞ்சு கொள்ள சொன்னாங்க. எல்லாரும் நாங்கள் கல்லை எறிந்தாங்க, தண்டனை நிறைவேற்றப்படுது. அந்த அம்மா மௌத்தா போறாங்க. மௌத்தா போன பிறகு என்ன நடக்குது, இதோட சம்பவம் முடிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. சும்மா சல்லா அலைஹா, பிறகு ஜனாசாவை தூக்கி கொண்டு வந்து அந்த அம்மாவோட ஜனாசாவை வச்சிருக்கிறாங்க. ரசூலா தொலை வைக்க போறாங்க. தொலை வைக்க நின்றா அப்போ உமர் அலி, வேற ஒரு அறிவிப்புல உமர் அலி இஸ்லாமுடைய மேலாடை பிடிச்சி இழுத்தார்னு ஒரு அறிவிப்புல, இங்க அந்த சில அறிவிப்புகள்லாம் வேற ஒரு அறிவிப்புல இருக்கு. ஆமா, அவர் என்ன செய்யறாருன்னா உமர் கூப்பிடுறாரு, யார சொல்லலாம் துசல்லி அலைஹா யார சொல்லலாம் பக்கத்து ஜனத், உபச்சாரம் செஞ்ச பெண்மணிக்கு எப்படி இங்க தொலை வைக்கலாம், நம்ம உபச்சாரம் பண்ணிருக்கு, நீங்க சொல்ல சலாத்துல் ஜனாயிஸ் தொலை வைக்க போறீங்கள, இந்த தொலை கூடுமா அப்படிங்கிற மாதிரி உமர் வந்து ரசூலோட கேள்வியாக்க, எப்படி தொலை வைக்கலாம் உபச்சாரம் செஞ்ச பெண்மணிக்கு கூடுமா அப்படிங்கிற மாதிரி. ரசூலா சொல்றாங்க, கால லக்கது தாபத் தௌபத்தன், இந்த அம்மா அழகான தௌபா செஞ்சிருக்கு, இந்த அம்மா மாதிரி யாரும் தௌபா செய்ய முடியாதப்பா, அழகிய தௌபாவை பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறது. லவ் குசிமத் பைன சபீன மின் அஹ்லில் மதீனத்தி லவஸியத்துஹும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த அம்மாவுடைய தௌபாவை உபச்சாரம் செய்து குற்றவியல் தண்டனையை தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டு தௌபா செஞ்ச இந்த தாயாருடைய இந்த தௌபாவை மதீனாவாசிகளில் 70 நபர்களுக்கு பங்கு வைத்தாலும் அதை விட விசாலமானதாக இருக்கும். பெருமானார் சொல்றாங்க, 70 நபர்கள் பிரார்த்தனை தௌபா கேட்டா என்னவோ அந்த மதீனாவில் யார் இருக்கா, முஹாஜிரின்களும் அன்சாரி தோழர்கள், சுவனத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்கள் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த தோழர்களுக்கு மத்தியில பங்கு வச்சு கொடுத்து அவங்களுடைய தௌபா என்ன வேலையோ 70 சஹாபாக்களுடைய தௌபா வேலையப்பா, என்ன சாதாரணமாக சொல்லிட்டு உச்சாரம் பண்ணா அல்லாஹ் மன்னிக்கிறான், உனக்கு என்ன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அழகான தௌபா இது அப்படின்னு சொன்னா ஆச்சரியமான செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹல் வஜத் அஃதல மின் அன் ஜாஅத் பி நஃப்ஸிஹா லில்லாஹி அஸ்ஸ வஜல், கண்ணியம் மகத்துவமிக்க அல்லாஹ்வுக்காக தன் உயிரையே அடைமானம் வைத்து தியாகம் செய்து அர்ப்பணிக்க தயாரான இந்த பெண்மணியுடைய தௌபாவை விடவும் ஒரு சிறந்த தௌபாவை உமரை பெற்றுவிட முடியுமா அந்த உலகத்துல கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட தௌபா? நம்ம வந்து குற்றத்தை தான் வெறுக்கிறோமே தவிர குற்றம் செய்த மனிதர்களை வெறுத்துவிடக் கூடாது என்பது இந்த செய்தி அழகா சொல்லும். அற்புதமான ஒரு தகவலை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. மனிதர்கள் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, எல்லா நேரத்திலையும் ஒரே டெம்ப்ல இருக்க மாட்டாங்க.
ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால விபச்சாரம் செய்த குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இதை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா விபச்சாரம் செய்யலாம் எடுத்துக்கூடாது. அதிசா அல்லாஹ் நாடிட்டான். அல்லாஹ் ஒருவரை மன்னிக்க நினைச்சோம்னா யாரும் குறுக்க போக முடியாது. உமர் யதார்த்தமா நம்ம சாதாரண மனிதர்களை கேட்கிறாரு. அல்லாஹ்வின் தூதருக்கு வகையில இருந்து சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நீ யாரு தெரியும்? அந்த அம்மாவுடைய தௌபாவை இந்த மாயிஸ் இப்னு மாலிக்குடைய சம்பவத்துல இதே அறிவிப்பு தான். நான் இன்னும் பெண்ணோடு நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அவர் வர்றாரு, ஊத சொல்றாங்க, பைத்தியமான்னு பார்க்கணும். கடைசியில் அவரை கல்லெறிஞ்சு கொல்லப்படுது. அவர் இறந்துட்டாரு. மக்கள்லாம் பேசிக்கிறாங்க பலம் மாதிரி. மனுஷன் என்னமெல்லாம் நினைச்சவங்களா அப்படி இருக்காரு, நல்லவர் நினைச்சோம். கடைசியில் மனுஷன் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, விபச்சாரம் பண்ணிட்டு கல்லறி தண்டனை வாங்கி ரசூலுல்லாஹ் அவருக்காண்டி துவா செஞ்சு தௌபா, இந்த மாதிரி தௌபா கிடைக்குமா? அப்படி கொஞ்சம் பேர் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறாங்க, நல்லதாக பேசுறாங்க. கிட்ட சஹாபாக்கள் மனிதர்கள் தானே. இப்படியே போது ஒரு நாள் போய் 2 நாள் போய் 3 நாள் பேசிக்கிட்டா ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்துட்டே இருக்கு, எல்லா செய்தியும் கேதர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பேச்செல்லாம் நடந்த பிறகு சஹாபாக்களை கூட்டி வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருடைய தௌபா எப்படிப்பட்ட தௌபா, நீ என்ன சாதாரணமாக நினைச்சிட்டிய அவரை பத்தி? நீங்க உங்க வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி விசாரி அரைச்சிக்கிட்டு இருக்கிய. எப்ப இவருடைய தௌபாவை இதே 70 பேர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. இன்னொரு அறிவிப்பு இருக்கு, இந்த வசியத்தும் அதன் உம்மா, இந்த உம்மாவுக்கு இந்த மனித குலத்துக்கே தௌபா கேட்டா என்ன வேல்யூவோ அவ்வளோ வேல்யூ. நீ என்னப்பா சாதாரண மாயிஸ் இப்னு மாலிக்குடைய தௌபாவை உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய தௌபா அழகிய தௌபா என்னன்னா, தன்னை அர்ப்பணிக்க வர்றாங்க. தன் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிக்கணும்னு வர்றாங்கல்ல. இதோட என்ன பெரிய உலகத்துல பெரிய தௌபா கிடைச்சிடும்? உலகத்திலே இது சொல்லாட்ட அவ்வளோ அப்படின்னு வச்சு ஒருவேளை சொல்லாம இருந்து தௌபா கேட்டுக்கிட்டே இருந்து அல்லாஹ் மன்னிச்சு யாருக்கு தெரியாம ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கேஸ் போகாம மறுமையில அல்லாஹ் தண்டிக்காம சொர்க்கத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? 50% தான். அது அங்கேயே இருக்கு, இங்கே இருக்கு. தூக்கி போட்டு அவிச்சாலும் அவிப்பான், விட்டாலும் விடுவான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது, அல்லாஹ்வுடைய குதிரத்துல உள்ளது, அல்லாஹ்வுடைய மன்னிக்கிற தன்மையில் உள்ளது. அப்படியும் நடக்கலாம், யாருக்கும் தெரியாது. தப்பு செஞ்சிருக்க பெரிய மனுஷனா இருந்த மாதிரி தெரியுது, போ விசாரிக்கலாம், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரி உன்னை விட்டுருதேன், தீமையை நன்மையா மாத்தி விட்டுருவேன். ஒன்று தீமையை கூட எல்லாம் நன்மையா அல்லாஹ்வுடைய ஆற்றல். அது அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியாது. இன்னொரு விபச்சாரம் பண்ணவன் என்ன அவனை மட்டும் விட்டுட்டேன், உனக்கு செஞ்சதுக்கு தண்டனை, அவனை விட்டுறது கூடாது, ஏன் அதிகாரம் போராடுவாங்க. ரப்புனுடைய அதிகாரத்துல எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே, ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தல. 50% தான். அது அங்கிட்டு இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அல்லாஹ் முடிவு எடுக்கிறதுல வேற மாதிரி முடிவு எடுத்தாலும் நான் மாட்டிக்கிறேன். நரக தண்டனையை காப்பாற்ற முடியுமா? உலகம் தான் அதோட முடிவு, செத்து போல முடிஞ்சு வச்ச கதை ஒரு சாவோட முடிஞ்சிருமே. அங்க மரணம் இல்லை, வாவும் இல்லை. அந்த தண்டனையோட இந்த தண்டனை ஒப்பிட்டு பார்த்தா சிம்பிள், உயிர் புரிஞ்சதோட க்ளோஸ். அந்த மரண வேதனையோட முடிஞ்சு வச்சு தானே. இது ரொம்ப அறிவுபூர்வமான அறிவார்ந்த சூப்பரான ஒரு அம்சம். அழகா பேசுறாங்க. இந்த தௌபாவை எல்லாம் ஏத்துக்கிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த செய்தியில அவங்க வார்த்தைகளெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, பாவம் செய்தவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே வெறுக்கல. மாயிஸ் இப்னு மாலிக்கா இருக்கட்டும், வேற எதாவது இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட்ல வந்தாலும் இந்த செய்தியை பார்த்தாலும் பாவத்தை தான் வெறுக்கிறாங்களே தவிர பாவம் செய்தவர்களை வெறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. நம்ம கையில் இல்லை. நாம பாவம் செய்யாம புனிதரா இருக்கோமா? அப்படி இல்லை. நபிமார்களை கூட பாவம் செய்ய வச்சு அல்லாஹ் சரி செய்தானே தவிர பாவம் செய்யாத ஒரு பிறகு இந்த பூமியில இல்லை என்று பெருமானார் சொன்னார். மனிதன் ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏதோ ஒரு பாவம் செய்வான், பாவம் இப்ப தேடுறாங்க. பாவம் செய்யாத ஒரு சமூகம் உருவானால் அவர்களை அழிச்சிட்டு தௌபா செய்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். அதைத்தான் நல்லா நேசிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யறவங்க தான் மனுஷன் இருப்பான் இயல்புல. அப்ப நம்ம ஒரு ஆள் வேற வேற பாவம் செய்யணும். ஒரு ஆள் கரடு கூட பேசுவார், பாவம் தான். மென்மையே இருக்காது, பாவம் தான். ஒரு ஆள் மனைவியை போட்டு அடிப்பார், வெளியெல்லாம் நல்ல தலைவராக இருப்பார், வீட்டுக்குள்ள போட்டா பொண்டாட்டியை மதிக்க மாட்டார், அடிமை மாதிரி நடத்துவார், அது பாவம் தானே. ஒரு ஆள் உம்மாட்ட போய் சண்டை எடுத்துக்கிட்டு இருப்பார், எல்லாம் கரெக்டா இருப்பார், உம்மாட்ட கோவப்படுவார், பாப்பாட்ட கோவப்படுவார். வெளியே பெரிய ஆளா இருப்பான், வீட்டுக்குள்ளே கேட்டா உமா பாப்பாவும் மேல எரிச்சல் இருப்பாங்க, திருப்தி இல்லாத வாழ்க்கையில இருப்பாங்க. பாவம் இல்லையாது. எவன் தான் பாவம் செய்யல? ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேற வேற பாவமா இருக்கும். நான் யோக்கியமா 100% அப்படி இருந்துக்கிட்ட சொல்லுவோம். அப்படிங்க போகும்போது எல்லா மனிதர்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கு. அப்படின்னால மனிதர்களை வெறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. மனிதர்களுடைய பாவங்களைத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர. அதனாலதான் சொல்ல அசின் இலைகா, இந்த விசாரம் செய்த இந்த பெண்ணிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் நடத்துங்கள்,
அவளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நான் ஒரு செய்தியில் நாங்கள் படித்தா எல்லாம் காப்பாற்றணும், அல்லா அந்த சகோதரி மன்னிப்பானாங்க, ஜலீல் மதனியை மன்னிப்பாராங்க. ரொம்ப ஹதீஸ் தான் எல்லாமே. ஒரு சகோதரர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பொருளை எடுத்துடுறாரு, பள்ளிவாசல் உள்ள ஒரு பொருள். இதுதான் விசாரணைக்கு போது இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயாச்சு. அடிக்கணும் வெட்டணும் நிற்கிறாங்க, முறிக்கிட்டு நிற்கிறாங்க. ஜலீல் அப்துல் ஜலீல் மேலே சொல்லுறாங்க, எல்லாம் நிற்கிறோம். அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார். கடைசியில் பார்த்தா காலையிலேருந்து சாப்பிடாம நிற்காருப்பா. ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு பிரியாணி போட்டு தான் இந்த ஒரு சாப்பாடு வந்து சாப்பாடு கொடுத்து ஓரம் பக்கம் சாப்பிட்டு எல்லாரும் ரைஸ் ஆகிட்டாங்க. ஜலீல் விஷயத்தில் என்னையா ஒவ்வொரு நிற்கிற காலையிலேருந்து இப்படி திருடனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. வா, உனக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா, அவனுக்கு வயிறு இல்லையா? அவன் வயிற்றுல அடிக்க உனக்கு அரைச்சதுதான் அல்ல, உன் வயிற்றுல அடித்தான்னு என்ன செய்வேன்? யாராக இருந்தாலும் சரி அவனுடைய செல்களில் வயிறு பசிச்சா பசிக்கத்தான் செய்யும். அவ்வளோ பசியாத்தான். வெளிநாடுகளில் ரொம்ப அழகாக ஜெனியூனாக விசாரிப்பாங்க. ஒரு திருட இந்த மாதிரியான ஆளாக இருந்தாலும் சரி, கடத்தல்காரனாக இருந்தாலும் சரி. கத்தரில் போயிருக்கும்போது அந்த நீதிமன்றங்களுடைய காட்சிகளை பார்க்கணும்னு போயிருந்தோம். அவன் தான் இப்போ நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா சமமாக வச்சுருப்பாங்க. நீதிபதியும் திருடனும் ஒரே சீட்டில் உட்காரலாம், எத்தாப்புல ஒரே டேப்பில் உட்காந்து நீதிபதியை ஊற்றி கொடுப்பாரு. என்ன செய்வார்னா 2 கிளாஸை வச்சு சாயா ஊற்றி குடிங்க. தோழர்னா கூப்பிடுதாரு நீதிபதி, குற்றவாளி அவனுக்கு கோட்டு சுட்டு போட்டுருக்கா. நீதிபதி யார் யார் திருட யார் நீதிபதினே தெரியாது. வெளியே இருந்து பார்த்தா நீதிபதி வந்து நம்ம ஊரில் நடக்குமா? அது நம்ம ஊரில் நீதிபதி கும்பிடு வருவான், இன்னும் கடவுள் மாதிரி. அம்முட்டு நீதிபதி நிறைய பேர் அவருக்கு பொய் சொல்லி தெரியுதான். இப்படிதானே எம்ஆர்ஆரை கேட்டாரு. வாழ்நாள் முழுக்க பொய் சொல்லி வைக்கலா இருந்துட்டு அப்புறம் அவனை கொண்டு நீதிபதியா போடுற முட்டா போயிடுவாங்க. என்னடா சட்டம்? எம்ஆர்ஆர் இருக்கிற ராதாரவி அப்ப கடுமையா பேசக்கூடிய திராவிட சித்தத்தில் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் உரிச்சல்லிடுவான். நியாயமான நாள், அவனுக்கு எது மனதில் விட்டு அதை பேசுவான். அந்த ஆள் பெரிய லெஜெண்ட். அந்த ஆள் உண்மைக்கு அவர் சொல்ற உண்மை தானே. தந்தை பெரியார் கூட அதை பத்தி பேசியிருக்கிறார். இப்படி எல்லாம் அநியாயங்கள் நடக்கும் நீதிமன்றம். இவங்களுக்கு போய் பெரிய கடவுள் மாதிரி கும்பிடும். சட்டத்துப்படி சொல்லப்படுற தீர்ப்பிலும் நீதிபதிகள் தப்பு செய்ய மாட்டாங்களா? நீதிபதிகள் வந்து அவங்கள கடவுளா, தேவதைகளா, ஆஞ்சல்ஸா? அழகா மனிதனுக்கு ஒரு சுயமரியாதை. திருடனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு. அவனும் மனுஷன், அவனுக்கு வந்து ஒரு மனித தன்மையில இருக்கணும். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் பாருங்க, விபச்சாரம் செய்தவர்கள் இப்படி நடக்கணும்னு சொல்லுது. வெறுக்க முடியாத பாத்திமா அலிரதி எல்லாம் சாரி ஆயிஷா ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடி இருந்தாங்க. திருதான் கை வெட்டப்படுது. கை வெட்டப்பட்டா அந்த அம்மா அதுக்கப்புறம் ஆயிஷாரி சொல்றாங்க, இந்த அம்மாவுடைய தௌபா விசாலமானது. இந்த அம்மாவுடைய நிலையை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட நிலை? கை வெட்டப்பட்டப்பறம் அந்த அம்மா வந்து வெளிப்படையில பார்க்குற கூட்டத்திலே சிறந்தவங்களாயிருந்தாங்க. ஆயிஷாரையே அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியான இந்த அம்மாவை பார்க்கணும். இபாதத்துக்கள்ல மற்ற விஷயம் கை வெட்டப்பட்டுருச்சு, திருவிட்டாங்க, வெட்டப்பட்டுச்சு, நிரூபிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய நிலையை பார்த்தா அவங்க மார்க்கத்துல ரொம்ப ஆழமான ஈமானோடு ஆயிருந்தாங்க. ஒரு ஆயிஷாரை இதை சிலாய்க்கிறாங்க. ஒரு மனிதனுடைய நிலையை எல்லா நேரத்திலையும் ஒரே நிலையில் இருப்பார்கள் உச்சாரம் செய்கிறவர்கள், திருடர்கள் அப்படிங்கிற கதை என்ன செய்யக்கூடாது. அது வந்து ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். பெருமானார் சொல்லலாம் அதை சொல்லத்தான் செய்யறாங்க. உச்சாரம் செய்கிற போது அவன் மூமினாக இல்லை, இப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி திருடுற பொழுது திருடன் மூமினாக இருக்க மாட்டான், குடியாரன் குடிக்கிற பொழுது மூமினாக இருக்க மாட்டான். அப்படிதான் ரசூலா சொல்றாங்க. மற்ற நேரத்துல மூமினாயிடும். மனிதனுடைய இயல்புகள்ல இந்த தவறு செய்யறான், பானம் பண்பு அல்ல படைச்சிருக்கிறான். மனிதர்களை வெறுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. யாராக இருந்தால் மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த செய்தி அழகா சொல்லுது. அதே நேரத்தில் எல்லா பாவத்துக்கும் தௌபா உண்டு என்பதான் அந்த தலைப்புக்கான அம்சம். இன்னொரு செய்தி இருக்கு, அதோட முடிச்சுக்குவோம். அன்பின் அப்பாஸின் வானசின் மாலிக்கின்றது எல்லா வானும் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனஸ் பின் மாலிக் மற்றும் இப்னு அப்பாஸ் ஆகிய 2 நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. கால லவ் அன் இப்னி ஆதம் வாதியன் மின் தஹபின் அஹப்ப யகுன லஹு வாதியானி. ஆதமுடைய மகன் நம்ம தான். மனிதர்களுக்கு தங்கத்தில் ஒரு நீரோடை, ஒரு ஓடை ஓடிக்கிட்டே இருக்கு. தங்க ஆறு, தண்ணி ஓடுறதுக்குன்னா தங்க உருகி ஓடுது. அப்படி ஓடை, நீரோடை மாதிரி தங்க ஓடை ஓடிக்கொண்டிருந்தாலும் திருப்தி வராது அவனுக்கு மனசுக்கு. ஒரு ஆறு தானே ஓடுது, ஒரு ஓடை தானே இருக்குது, இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுவார். இப்ப எப்படி ஆசைப்படும்? தங்கத்துல ஓடுதுங்கிற அள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது, ஓடுறத
கிணறு குளம் சொல்லல. ஆனா மனுஷன் புத்தியை பத்தியா இப்படி பேராசை புத்தியா இருக்குது மனுஷனுக்கு. எக்குனவும் வாதியானி, இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஓடை தான் இருக்கு, இன்னொரு ஓடை நம்ம பேர்ல ரெண்டு இருக்குமே, நல்லா இருக்குமே, ரெண்டு வச்சிருக்கோம்னு சொல்லிக்கலாமே. மனுஷன் புத்தி இப்படி இருக்குது, இவ்வளவு பேராசைக்காரனா இருக்கான் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, இந்த எண்ணம் இருக்க, இந்த பேராசை என்ன இன்னொருத்தர் கொடுக்க சொல்லுமா? தான தர்மங்கள் பக்கம் எண்ணத்தை கொண்டு போகுமா? ஏழை எளியரை பார்க்க சொல்லுமா? பார்க்க சொல்லாதுல. அப்ப இப்படி பேராசையே படுறது, பேராசையிலேயே வாழ்றது நல்ல எண்ணம் இல்லை. அப்ப ரசூலா சொல்றாங்க, வலை எம்ல இல்ல துரா, இந்த பயலை இந்த இன்னொரு ஓட தங்கத்துல வேணும்னு நினைச்சானே அவன், அது மாதிரியான ஆட்களை, இந்த பேராசை பிடிச்ச ஆட்களை மண்ணை கொண்டே தவறுடைய வாயை நிரப்ப இயலாது அப்படின்னு அர்த்தம். மௌத்தா போறது மட்டும்தான் அது ஒரே வழி. சாகுற வரைக்கும் பேராசை விடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டு எத்தூபுல்லாகும் அலாமன் தாம, இந்த பேராசைகளில் இருந்து அல்லாட்ட யார் போதுமென்ற மனநிலையை நோக்கி யாரெல்லாம் இது போன்ற பேராசைகளில் எங்களை காப்பாற்றி விடு என்று யார் பிரார்த்தனை செய்து தௌபாவை பெற்று அல்லாஹ் மன்னிக்கிறானோ அவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் மைத்தாங்குள்ளைக்கு போற வரைக்கும் இந்த பேராசை விடாது. இது வேற ஒரு இடத்துல அழகா சொன்னாங்க, நபிகள் நாயகம் மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் விளக்க முடியாது. ஒரு சதுர செவ்வக கட்டம் வரைகிறாங்க. செவ்வகம்ங்கிறது மொபைல் மாதிரி வச்சுக்கோங்களேன். 4 பக்கம் செவ்வகம் இருந்து சதுரம், மேற்பகுதி 2 நீளமாகும், 2 பக்கவாட்டு பகுதியில் குறுகலாகும் தான் செவ்வகம். அப்படிதானே? மொபைல் எப்படி வச்சோம்னா கிடைமட்டமா இப்படி இப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் செவ்வகம் வருது. சரிங்களா? இந்த செவ்வக கோடு வரைந்து ரசூலா என்ன செய்றாங்கன்னா, இது நடுவில் இருந்து ஒரு புள்ளி, மைய புள்ளி வச்சு இப்படியே ஒரு பெரிய நீண்ட கோடு போடுறாங்க. செவ்வகத்தினுடைய கடைக்கோடு தாண்டி வெளியே அந்த அம்புக்குறி போற மாதிரி நீட்டி விட்டுருந்தாங்க ஒரு கோடை. செவ்வகத்தின் கீழ்கோட்டிலிருந்து மேல் நோக்கி சில சின்ன சின்ன கோடுகள் அம்புக்குறிகள் போடுறாங்க. மேல இருந்து கீழ் நோக்கி நடுக்கோட்டை நோக்கி சில அம்புக்குறிகள் போடுறாங்க. இது வரைபடம். இது ரசூலா விளக்குறாங்க இந்த வரைபடத்தை. மனுஷன் எப்படிப்பட்ட பேராசக்காரப்பெல்லாம் இருக்கும். பிறந்த உடனே உழைக்க போக முடியாதுல்ல, பிறந்த உடனே உழைச்சிருவான். மதுகப்பில் எழுதி வச்சிருக்காங்க, பிறந்த உடனே தொழுவாரு, பிறந்த உடனே இமாம் ஆயிடுவாரு. மதுகப்பில் உடனே கட்டுக்கதை இருக்காங்க, கப்சா ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை. அப்ப இவர் என்ன செய்யறாரு, இங்க இருந்து பிறந்து பிறப்பு பால்குடி சட்டம் கொஞ்சம் கொஞ்சம் மூக்கு சிந்தி வளர்ந்து ஆளாகி படிச்சு ஒரு 20 வயசுக்கு வந்துட்டார், 25 வயசுக்கு வந்துட்டார், இப்போ சம்பாத்தியத்துக்கு வந்துட்டார். ஆசையை பாருங்க. இதுக்கு இடையில என்னெல்லாம் வரும், நோய் நொடி வரும், ஹாஸ்பிட்டலு, மெடிக்கலு, சளி, நுரையீரல் பிரச்சனை, இதய பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வாத்தியார் அடி எல்லாம் நடக்குமா இல்லையா? அம்பது வெட்டு குத்து நடக்கும். எல்லாம் கீழ்கோடு, கீழே இருந்து மேலே, மேல இருந்து கீழே நோக்கி நடுக்கோட்டு நோக்கி இவ்வளவு இடைஞ்சல்களை தாண்டி இதோட மௌத்து முடியுது. 60 வயசு வச்சுக்கிறோம், 60 to 70, 100 வச்சுக்கிறோமே, 100 வயசு, இன்னும் 500 வருஷம் காசுப்படுறான் மனுஷன் பையன். எல்லை என்ன, நீ என்ன ஆசைப்படுத? இந்த கோட்டை நீட்டி இழுத்து விட்டாங்க, மௌத்து கூட மலத்தில் மௌத்து வந்துருவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 300 வருஷத்துக்கு ஆசைப்படுறான். ஆசையை கொண்டு அடக்க முடியுமா? போதும் என்ற மனநிலை தான் உண்மையான செல்வம். இப்போ தௌபாவுக்கு பேராசை வந்து ஒரு மனிதனை தௌபாவுக்கு தடுத்துக்கணும். தௌபா செய்யணும், பேராசையிலிருந்து தௌபா செய்யணும். இந்த செய்தி நமக்கு அதை சொல்லித்தருது. அப்போ இதுல என்ன தௌபா செய்யும்போது என்னன்னா, மனம் இழகி வசாலமாகி தௌபாவுடைய வெளிப்பாடு என்னன்னா தான தர்மங்களாகிடும். அதுவும் தௌபாக்கணும். தௌபாவுக்கு நிறைய அம்சம் இருக்குது. நேரடியா அல்லாட்ட தௌபா செய்யறது, பெரும்பாவங்களுக்கு கொலை, விபச்சாரம், திருட்டு, அவதூறு, பெற்ற நோவினை செய்தல், ஷிர்கு, இது பிதாத், இதுக்கெல்லாம் பெரும்பாவங்கள். சபூல் மூபிகாத், பெரும்பாவங்களுக்கு அல்லாட்ட கையேந்து குறிப்பிட்டு சொல்லி மன்னிப்பு வாங்கணும், இல்லாட்ட மாட்டிக்கிடுவோம். சரியா? மனித உரிமைகளா இருந்தா நேரடியா போய் கேட்டுருணும். சிறுபாவங்களுக்கு அழகான ஒரு அம்சம் இருக்கு. என்ன இருக்குன்னா, நன்மைகள், தொழுகை, சுன்னத் தொழுகை, பரலான தொழுகை, ஒளி செய்கிறது, தஹியத்துல் மஸ்ஜிது, பெற்றோரை பேணுதல், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், எல்லா நன்மைகளும் தீமைகளுக்கு பரிகாரம். குர்ஆன் வசனம் சொல்லுது. தான தர்மங்கள்லாம் அல்டிமேட்டா வேலை செய்யும். தௌபாவுடைய அம்சங்கள் அதெல்லாம், நல்லறங்கள் எல்லாம் தௌபாவுடைய அம்சம், வசீலா இன்னும் சொல்ல போனா உலகத்திலே செயல்படும், மறுமையிலே செயல்படும். இது எல்லாமே தௌபாவுடைய வாசல்கள். தௌபாவுடைய வாசல்கள் தனி தலைப்பா இருக்கு. எதெல்லாம் தௌபாவில் அடங்கும் அப்படின்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு தனி தலைப்புகள், தொகுப்புகள்லாம் இருக்கு. தௌபாவுடைய அம்சங்கள் என்ன, எந்தெந்த நேரத்தில் அதை கேட்கணும் அப்படிங்கிற அம்சம்லாம் வந்து விரிவான தலைப்புகள். நமக்கு அதில் இவர் சுருக்கமாக தான் கொண்டு வரார். நேரடியான அம்சங்கள் உள்ளது தான் இந்த அறிஞர் கொண்டு வரார். ஒரு செய்தியை மட்டும் முடிச்சுக்கிறோம். இதோட இந்த தலைப்பு முடியறதுனால இன்னைக்கு இந்த தலைப்பை முடிச்சுக்குவோம். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லா தலைப்பும் அபூ ஹுரைரா வந்துருந்தாரு, எப்படியாவது ஒரு செய்தியாவது வந்துருந்தாரு. அபூ ஹுரைரா தொடாத தலைப்பே இல்லை. அபூ ஹுரைரா சொல்றாரு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
யல்ஹக்கல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இலா ரஜுலைனி, இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், மகிழ்கிறான். யக்துலு அஹதுஹுமல் ஆகர், ஒருவர் கொலையாளி, இன்னொரு கொல்லப்பட்டவர். அதுல ஒருவர் மற்றொருவரை கொலை செய்து விடுகின்றார். எதுகுலானில் ஜன்னா, கொலை செய்தவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க, ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க. இந்த இரண்டு நபரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அது எப்படின்னு சில வளர்க்குறாங்க. யுகாத்திலு ஹாதா ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துல், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிறார், காஃபிரோட அறப்போர் செய்கிறார். அந்த காஃபிரான மனிதர் என்ன செய்யறாரு, இந்த முஸ்லிமான மனிதர் கொலை செய்து விடுகிறார். அப்ப முஸ்லிமான மனிதர் கொலை செய்யப்பட்டார், அவர் ஷஹீத் ஆயிடுவார். அப்படிதானே, ஷஹீதாகினவரும் சொர்க்கம் போயிடுவார். அப்புறம் இந்த கொலை செஞ்சார் எந்த மனுஷன், சும்மா யத்தூபுல்லாஹு அலல் காத்திலி ஃபயுஸ்லிமு ஃபயுஸ்தஷர், பிறகு இவர் என்ன செய்றாரு, இஸ்லாம் கிடைக்கும் இவருக்கு, கொலை செஞ்ச கொலையாளி. இவர் இஸ்லாத்துக்கு வந்து தௌபா செய்கிறார். தௌபா செஞ்சு இருக்கும்போது இவர் திரும்ப போர்க்களத்துல போய் சண்டை ஓடுதார் முஸ்லீம் காவலி. காபிரா இருக்காரு, முஸ்லீமை கொல்லுதாரு, கொல்லப்பட்ட முஸ்லீம் ஷஹீதாயிருவார், சொர்க்கம் போயிடுவாரு. இவர் தௌபா செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாரு. திரும்ப இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வார். இவரும் காபிர்களால் கொல்லப்படுகிறார். முஸ்தஷ்ஹத், இவரும் என்ன செய்வார், முஜாஹித் ஆயிடுவார், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்து உயிர் தியாகியா மாறிடுவார். இப்ப ரெண்டு பேரும் உயிர் தியாகி. இப்போ அவர்கிட்ட ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குமா இல்லையா, காபிரா இருந்து முஸ்லீம் ஆயிட்டாலும் முடிஞ்சு வச்ச கதை, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் அல்லாஹ். கொலகாரனும் கொல்லப்பட்டவும் சுடுவனும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பேரை பார்த்து, கொலை செஞ்சே வருவார், கொல்லப்பட்டவரா அவர் வருவார். கொலை செய்யப்பட்டார்ல அவர் சொல்லுவார், அவருக்கு உரிமை இருக்கும்ல. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அநியாயமான முறையில் யாரையாவது கொலை செய்திருந்தால் எழும்பும் போதே, நம்ம மன்னரையிலிருந்து எழும்பும் போது கொலையாளியினுடைய முன்னெத்தி ரோமத்தை பிடித்து கொண்டு முகமெல்லாம் நிறுத்த சொட்ட சொட்ட கொலை செய்யப்பட்டவன் இழுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருவான் என்று ஹதீஸ் மைதானத்தில். கொலை செய்யப்பட்டவன் கொலையாளியினுடைய முன்னெத்தி ரோமத்தை பிடித்து வருவான். அந்த காட்சியை யார் கொலைகாரன் யார் கொல்லப்பட்டவன் காட்சியோட தான் அங்கே எழுத்துப்படும். இப்படியான ஒரு இந்த ஆளை கொண்டு சொர்க்கத்தில் விட்டா அண்ணாள் பாப்பாரா முஸ்லீம், நம்ம கொலை செஞ்சு நைஸா சொர்க்கத்துக்கு விட்டார அப்படின்னு கிளைம் பண்ணுவாரா இல்லையா அல்லாட்ட. அங்கதான் நல்லா தீர்ப்பு கொடுக்க போறான். இங்க சோராசி நடந்திருக்கப்பா, ரெண்டு வரையும் பார்த்து கொலையாளியும் கொல்லப்பட்டு நல்லா கொலை செஞ்சுட்டு சொல்ல போறாங்க இந்த பைய அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சிரிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பான தானே இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன் கொலையாளிக்கு ஒரு சொர்க்கம் கொடுக்கறதுங்கிறது அல்லாஹ்வுடைய நேர்வழிக்கான சான்றாக இருக்குது. நம்ம தௌபா செய்யப்படுது, இஸ்லாத்துக்கு வந்து அவரும் முஸ்லீமாய் ஒரு காபிரால் கொல்லப்பட்டு அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார் என்று இந்த ரெண்டு ஷஹீதாக்களை சுகதாக்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்ற செய்தி வருது. பாவம் மன்னிப்பு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா நில் பேலன்ஸ், சூரோ பேலன்ஸ் பண்ணும். அதே நேரத்தில் மனித உரிமைகளை கொடுத்தாங்க. எந்த நிலையில் அந்த காப்பிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாயை திருடி இருக்கேன், 5 லட்சம் ரூபாயை வியாபாரத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டேன், நான் முஸ்லீம் ஆகிட்டேன், அவர் காப்பீரா இருக்கான்னு வச்சுக்குவோம். இல்லை இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் 5 லட்சம் ரூபா செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் கஷ்டப்பட்டு அவன் மனித உரிமையில அதுல காப்பீரா இருந்தால் முஸ்லீமா இருந்தாலும் அதை ஒப்படைச்சு சரியா, அந்த அம்சம் இருக்குது. இது ஃபிதியா கொடுக்கலாம், பாவம் மன்னிப்பு தரலாம். அல்லாஹ் பாவம் மன்னிப்பு தட்டி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். மன்னிப்பு வழங்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுக்கான காரண காரியங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு சொர்க்கத்தில் வைக்கப்படுவார்னு அர்த்தம். வைக்கப்பட்ட அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அப்படின்னு. அப்போ தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். என்ன பாவம் செய்தாலும் கொலை செய்தாலும் அல்லாஹ் நினைச்சான் தௌபா ஏற்றுக்கிறோம். பெரும்பாவமாக இருக்கிறதுனால கண்டிப்பா அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் மாதிரி ஒரு மன்னிப்பாளர் இன்னொருக்கான தவ்வாபா அளவு கடந்து மன்னிக்கிறோம். எல்லா ரகசியத்தையும் அவன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், வேற இடம் மாறவே செய்யாது. ஆனால் நண்பர்கிட்ட மனைவிட்ட சொன்னா கூட என்ன செய்வா, ஒரு நேரத்தில் சண்டையில சொல்லிடுவான். அப்போ அப்படியான ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் அல்லாஹ் மட்டும்தான். அவன்கிட்ட போய் என்ன செய்ய, நல்லா அழுவுங்க, சஜிதால விழுங்க, உடைய எல்லா மனக்குமுறுகளை அவன்கிட்ட போட்டு கொட்டுங்க. நீங்க செய்த எல்லா பாவங்களையும் மனிதர்கள்ட்ட இடைத்தரைகளை வச்சு, குருமார்களை வச்சு, பாதிரிமார்களை வச்சு ஏமாற்றுகிற ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சிடாம, இதை தரிக்கான்னு சொல்லி பையத்து பண்ணி அவங்கள்ட்ட போய் உங்களுடைய ரகசியங்கள் ஒப்படைக்காம இல்லாமல்ல இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு பாவ மன்னிப்பை பெறுகின்ற நல்ல பாக்கியவான்களாக, அதுதான் நேர்வழியாகவும் இருக்குது. நேர்வழியிலே இருந்து தௌபா மன்னிக்கப்பட்டு தௌபா ஏற்கப்பட்ட நல்லடியார்களாக நம்ம அவருடைய சோழத்தில் உழைப்பானாக. வாகுர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த தலைப்பு சபர், பொறுமை. அடுத்த வார்த்தை பார்ப்போம்.